கிச்சன்லேருந்து பட்டர் சிக்கன் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சீலு கிச்சன்லேருந்து பட்டர் சிக்கன் பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு நான் 1/2 கிலோ எலும்போடு தான் வாங்கியிருக்கேன் சிக்கனு. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து பாருங்கள், பெரிய வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் 2 ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். புதினா, மல்லி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கட்டி பூண்டு இடித்து வச்சுருக்கேன் தோலோட. இஞ்சியும் இடித்து வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா வந்து பெப்பர் பொடி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாப்பொடி வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் டேபிள் ஸ்பூனுக்கு. மல்லிப்பொடி டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் 1. காஷ்மீர் சில்லி பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம வந்து மசாலாலாம் போட்டு பரட்டிடுவோம். அதெல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டுறலாம். சிக்கனில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. பொடி எல்லாம் போட்டு விட்டுருவோம். உப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு தான் சேர்க்கணும். இப்போ கல்லுப்பு போட்டிருக்கேன். எலுமிச்சம்பழம் வந்து நறுக்கிட்டு ஜூஸாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ எலுமிச்சம்பழம் ஜூஸை ஊற்றி விட்டுறேன். இதில் இப்போ இதெல்லாம் நம்ம பிசைஞ்சு விட்டுருவோம். இதில் சிக்கனோட எல்லாமே பிசைஞ்சு எடுத்து வச்சுருவோம். நல்லா ஊற வச்சுருவோம். மூடி போட்டு மூடிடுறோம். அடுப்பில் வச்சுருக்கேன் பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு. பட்டர் போட்டு விட்ருவோம். நம்ம இந்த அளவுக்கு பட்டர் போட்டுருங்க. நல்லா உருகட்டும். உறிஞ்சிடக்கூடாது. பட்டர் வந்து நல்லா உருகி வரட்டும். இதிலே வந்து நம்ம பட்டை போட்டிருக்கேன். பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன். இருச்சு நம்ம சிக்கனை சேர்த்து விட்டுருவோம். இந்த பவுலில் லேசாக வெந்நி சுடு தண்ணி தான் ஊற்றுறேன். கொஞ்சமாக ஊற்றி 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி கழுவி ஊற்றி விட்டுருவோம். கொஞ்சமாக தான் 2 ஸ்பூன். இப்போ அது லேசாக ஒரு பெரட்டி விட்டுறலாம். நம்ம ஏன்னா வெந்து வர்றப்போ சிக்கனில் தண்ணி வரும். தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம கல்லுப்பு தான் போடுறேன். நல்லா உப்பு பிடிச்சி வேகட்டும். அதில் மூடி போட்டுருவோம். நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறலாம். நம்ம நல்லா வெந்து வரட்டும். ஆன் பண்ணி பார்த்துருவோம் மூடியை. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்களா? கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுனேன். அவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு பெரட்டி விட்டுருவோம். இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. மூடி போட்டுருவோம். நல்லா சிம்மில் வச்சு தான் வேக விடணும். அடுப்பை நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. பண்ணி பார்த்துருவோம். சூப்பராக ஆயிடுச்சு. நம்ம இதில் வந்து கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கி போட்டு விட்ருவோம். பாருங்க, கஸ்தூரி மேத்தி இது நல்லா கசக்கி போட்டுருவோம். ஒரு பெரட்டி விட்டுறலாம். பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். அதை ஷீலு கிச்சன் பட்டர் சிக்கன் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு சாப்பிட, சப்பாத்திக்கு, ரசம் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூட்டாகும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். பட்டர் சிக்கன் ரொம்ப ரிச்சான இருக்கும். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.